ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இனிமேல் ஐ சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு. அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கெட் பண்ண டீட்டெயில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நியர்பை பக்கத்தில் இருக்க நியர்பையில் ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஐ ஸ்பெஷலிஸ்ட்னா ஐஸ் மட்டும் பார்க்குற மாரி, கண்ணு மட்டும் பார்க்குற மாரி இருக்கும், சரிங்களா? அங்கே போய் வாங்கணும். எதுக்கு அங்கே போய் வாங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கிளீனிங் போனால் கூட அவங்க வந்து ஐ செக் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஸ்டன்சேஷன் அதெல்லாம் பார்த்து பைனாகுலர்லாம் பார்த்து கொடுத்துருவாங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து ரிஜிஸ்டர் நம்பர் உள்ள ஹாஸ்பிட்டல் போகணுன்னும்போது நியர்பைல எங்கேயாவது ஐ ஸ்பெஷலிஸ்ட் அது மட்டும் பார்ப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய பில்டிங் மாரி வச்சு. ஸோ பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த மாரி நீங்க உங்க ஏரியால எல்லா ஏரியாலயும் இருக்கும். நீங்க அங்க போய் நியர்பைல இந்த மாரி ஃபார்ம குடுத்து, எனக்கு இந்த சர்டிஃபிகேட் ஃபுல் பண்ணணும் சொல்லி சொன்னீங்கன்னா, இதுக்கான டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுக்கு ஃபுல் பண்ணுவாங்க. இதுல இருந்து ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6/6 லெட்டர் வந்து தூரத்துல நிப்பாட்டி உங்கள அந்த லைட் எரியறதுல சாரி 6/6 குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பாக்ஸ்ல லைட் வச்சு லெட்டர்ஸ் கடைசி லெட்டர் கேட்பாங்க இல்லையா? அது. அதுக்கப்புறம் நியர்பை விஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபேஸு கிட்ட அதாவது கண்ணு கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு கம்பி மாரி இருக்கும். அதுல வந்து சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க முன்னாடி பாக்ஸ்ல. அந்த பாக்ஸ் அப்படியே முன்னாடி நவுத்திட்டே வருவாங்க. நவுத்திட்டு வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து தெரியல, அந்த லெட்டர்ஸ் தெரியலன்னு சொல்றீங்களோ, அந்த இடத்த மார்க் பண்ணி அவங்க வந்து நியர் வெர்ஷன் எடுப்பாங்க. அடுத்து கலர் வெர்ஷன்ன்றது இந்த கலர் கலரா இருக்கும் இல்லையா? ஒரு அதாவது ஒரு புக் மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு ரவுண்டான வட்டத்துல நெறைய புள்ளி புள்ளியா இருக்கும். அதுல ஒரு டிஜிட் மாரி நம்பர் மாரி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் ஒரு 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 கலர்ல இருக்கும். லைட்டான கலர்ல இருக்கும். எந்த நம்பர்ன்னு கண்டுபிடிக்கிற மாரி. இது கூகுள்லயே போட்டீங்கன்னா தெரியும். கலர் வெர்ஷன் சொல்லி போட்டீங்கன்னா, கூகுள்லயே வரும். அடுத்து பைனாகுலர், ஃபீல்ட் வெர்ஷன், நைட் வெர்ஷன் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? பைனாகுலர்ன்றது ஒரு இதுக்குள்ள அதாவது 2 லைட் வச்சுக்கிட்டு, அத கண்ணாடி மாரி வச்சு ஒரு பொம்மை மாரி வச்சு, இத கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ண சொல்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்து ஃபீல்ட் வெர்ஷன், நைட் வெர்ஷன் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்ல டிராப்ஸ் விட்டு கொஞ்சம் படிக்க சொல்ற மாரி சொல்லுவாங்க. அதனால அந்த டிராப்ஸ் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து லெட்டர்ஸ்லாம் ஒரு இதுவா தெரியும். மங்கலா தெரியும். ஸோ, அதனால கூட போம்போது யாராவது ஒரு ஆள கூட்டிட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா வெளிச்சம் பார்க்க முடியாது சில பேத்துக்கு. கண்ணு கூசுற மாரி இருக்கும். அதனால கூட வந்து கட்டாயம் ஒரு ஆள கூட்டிட்டு போங்க. இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ, எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல உங்க பேர் எழுதிருவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்க பேரு எழுதி குடுத்துருவாங்க. அவங்களே டாக்டரே ஃபில் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த நீங்க போகும்போது இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து நீங்க உங்க ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு போங்க. கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல டாக்டர் வந்து பாதி சிக்னேச்சர் வந்து வெளிய இந்த இடத்துல வெளிய வர மாரியும், மீதி சிக்னேச்சர் உங்க ஃபோட்டோல வர மாரியும் அவங்க சைன் போடணும். டாக்டர் வந்து சைன் போடணும். சீல் வைக்கக்கூடாது. சைன் போடணும். அவங்களோட சைன் பாதி வெளிய, பாதி உங்க ஃபோட்டோ மேல. அதுக்கப்புறம் நீங்க கீழ இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்க வந்து சைன் போட்டுருங்க. இதெல்லாம் ஃபுல் பண்ணி குடுத்துருவாங்க சரிங்களா? இந்த இடத்துலயும் அவங்க வந்து பேர் எழுதிருவாங்க. பேர் எழுதி ஃபுல் நார்ம்ஸ் அடுத்து ஷி இஸ் ஆல்சோ தட் லேசர் சர்ஜரி வந்து இல்லன்னு சொல்லி போட்டுருவாங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த ஐ ஸ்பெஷலிஸ்ட். யார் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த டாக்டரோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதணும். டாக்டர் நேம் வந்து எழுதுவாங்க. இந்த இடத்துல அதான் நான் ரிஜிஸ்டர் நம்பர் சொன்னேன் இல்லையா? ஐ ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தருவாங்க. 3 to 6 டிஜிட் இல்ல அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் மாரி குடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பிளேஸ் எந்த பிளேஸ் நீங்க எந்த ஊர்ல வாங்குறீங்களோ, அந்த ஊரோட பிளேஸ் இதுல. இந்த இடத்துல டேட் குடுத்துருவாங்க. நீங்க என்னைக்கு டேட் வாங்குறீங்களோ, அன்னைக்கு டேட் டுடே டேட்ட போட்டு குடுத்துருவாங்க. இந்த இடத்துல அதே மாரி சிக்னேச்சர் டாக்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். டாக்டரோட சைனு, அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலோட சீல் ஒண்ணு வைப்பாங்க. ஸோ இதோட அவங்களோட ப்ரொசீஜர் முடிஞ்சுச்சு. இதுல மறக்காம நான் வாங்குறது நம்ம பேர்லயும் கீழ கொஞ்சம் பேப்பர்லயும் வந்து சைன் இருக்கணும். டாக்டர் சைன் இதுல முக்கியம். அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் முக்கியம். அதுக்கு அடுத்து சீல் முக்கியம். சரிங்களா? இந்த ஃபார்ம்ல இதுதான் முக்கியம். இதுக்கு அடுத்து கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டேஷன். இதுல இருந்து உங்களோட பேரு, இது உங்களோட பேரு, இதுல இருந்து ஃபாதர் நேமு, அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் நீங்க எந்த பிளேஸ்ன்றது, அடுத்து டேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னேச்சரு. சரிங்களா? இந்த இடத்துல உங்க சிக்னேச்சரு, உங்க நேமு, ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்க ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதாவது 2024 ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஏஎல்பியோடது. அதுல ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். உங்களோட பழைய இது எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும்.
ஹால் டிக்கெட் எடுத்து பார்த்தா கூட அதுல ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர ஃபில் பண்ணிருங்க. சரிங்களா? இதுல முக்கியமா கவனமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபார்ம் நம்ம எடுத்துட்டு போற ஃபார்ம் வந்து சென் 1 2024ல இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஃபார்ம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த அனெக்ஸர் வந்து இல்லன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருவோம்னா, 2025 இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதுலருந்து டவுன்லோட் பண்ணிட்டு போறீங்க. ஏன்னா அதுல வந்து 2025ன்னு குடுத்துருக்கும். நம்மளுக்கு வந்து 2024ஓட தான் வேணும். ஸோ அதனால வந்து இந்த இத எடுத்துக்கோங்க. அதே மாரி இத ஃபுல் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதாவது இந்த செகண்ட் பேஜ் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா, அடிஷனல் ஒரு காப்பி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம தான் ஃபுல் பண்றோம்னாலும் பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல வந்து இனிமேல் ஃபுல் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு அடிஷனல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து வச்சுக்கோங்க. ஃபுல் பண்ணலன்னா அந்த பேப்பர் அப்படியே எடுத்துட்டு போங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஃபுல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்மளே ஃபுல் பண்ணி குடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல முக்கியமா வந்து நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, "என்ன எடுத்து 3 மாசம் ஆவுது. இது நான் வந்து எடுத்துட்டு போலாமா?" அதேன்னு கேட்கிறீங்க. ஸோ 3 மாசம் டைம் பீரியட்லாம் ரொம்ப அதிகம். ஸோ 3 மாசம்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் அந்த டிஃபரன்ஸ்ல இருந்தா ஓகே. சரிங்களா? அதாவது நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி 1 மந்த் பிஃபோர் உள்ள சர்டிஃபிகேட்டா இருந்தா போதும். அதாவது அவங்க வந்து டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதாவது 1 மந்த் இந்த ரேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு. சரிங்களா? இப்ப ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏதாவது மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தேதிக்குள்ள எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். இன்ன வரையும் அவங்க வந்து டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. இத்தன நாள் முன்னாடி எடுத்துருக்கணும்னு மென்ஷன் பண்ணல. சில பேர் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, அதான் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் போதுமா கேட்பாங்க. சில பேர் வந்து 3 மாசம் முன்னாடி செக் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குன்னுவாங்க. ஆனா எதுவுமே வந்து அவங்க டேட் எதுவும் சொல்லல. இருந்தாலும் நீங்க வந்து 1 மந்த் பிஃபோர் இப்ப இன்னைக்கு எடுத்திருந்தாலும் சரி, இல்ல போன மந்த் எடுத்திருந்தாலும் சரி, 15ஆம் தேதினா, போன மாசம் 15ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் எடுத்திருந்தனாலும் சரி. ஏன்னா 1 மந்த்ன்றது மேக்ஸிமமானது. அந்த இதுல டிஃபரன்ஸ்ல யாருக்கும் தெரியாது. 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க தெரியாது. மேபி அவங்க டேட் செக் பண்றாங்களா, இல்ல சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கான்னு செக் பண்றாங்களான்னு தெரியாது. அதனால ரீசென்ட்டான இத நம்ம வச்சுக்கலாம். அதான் நம்மளுக்கும் கொஞ்சம் சேஃப். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா?